ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டாம். பிள்ளைகிட்டையும் நல்லா விரும்பி சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். பச்சை பயிறு தேங்காய் பால் செரிமானத்தை கட்டுப்பாடாக வச்சுருக்கும். முடி வளர்ச்சிக்கு மேனி பராமரிப்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. வாங்க இன்னைக்கு பச்சை பயிறு தேங்காய் பால் சாதம் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாப்பா அரிசி அரிசா ஊற வைக்கலாம். ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டாங்க. 1 கப்பு பச்சை பயிறு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பச்சை பயிறு குண்டு குண்டு அந்த வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பச்சை பயிறு மணக்குது, நல்லா சேவந்துக்கிடுச்சு. இந்த அளவு பெருசாக போய் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பச்சை பயிறு போட்டுக்கலாம். 2 கப்பு அரிசி. நீங்கள் குடும்பத்துக்கு போடுற அளவுக்கு சேர்த்து போட்டுக்குங்க. நான் போடுறது 1 கப்புக்கு 2 கப்பு. தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ரெண்டு 3 ஆறு நல்லா கழிஞ்சிக்கணும். ஒரு நம்மள ஊற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். கொண்டா சாமி. 2 ஸ்பூனு கடலை எண்ணெய், 1 ஸ்பூனு சோம்பு, கருப்பெலாம் இருந்தாலும் 1 கொத்து, 3 பட்டை, ரவுண்டு 3, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சது 1/4 கப்பு, வரமிளகாய் 3, 1/4 ஸ்பூனு பெருங்காயம். நல்ல வெங்காயம் வணங்கட்டு. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கிட்டு மிளகாயும் நல்லா செவக்கிட்டு நல்லா வணங்கிக்கணும்.
நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி 2 கப்பு, பச்சை பயிறு 1 கப்பு. 1க்கு 3 கணக்கில் 9 கப்பு ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இன்னும் 8 9. இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். வறுத்து வச்ச பச்சை பயிரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் தட்டம் கூட வேணும். தப்பி வச்சு மூடி வச்சுக்கலாம். சாப்பிட்டலடா. ஒரு காய் முயற்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே பச்சை பயிறு போட்டுக்கலாம். கொண்டாங்கண்ணு மூட்டலாம். மூடி வச்சுக்கலாம். பச்சை பயிரை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். சோறு நிம்மாள் உள்ள போயிருங்க. போயிட்டியா உப்பு இன்னும் கொஞ்சம் கொண்டா அப்புறம் போட்டுக்கலாம். போடலாமா? போயிட்டா கண்ணே, தேங்காய் பால் ஆட்டி புரிஞ்சிட்டா. போதா இருக்கண்ணா, அப்புறமா ஆட்டிக்கலாம். சரி. புளிய இதே மாதிரியே 2-3 பால் எடுத்துக்கலாம். தண்ணி தேட்டு இதுக்கு மேலே உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு போதுமான உப்பு. தண்ணி நல்லா சுண்டிக்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போது தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றுக்கலாம் தேங்காய் பாலை. சரியா? தேங்காய் பால் சுண்டுட்டு
இந்த அளவுக்கு தண்ணி சுண்டுன்னு வாட்டி தேங்காய் பால் ஊற்றினா நல்லா பசையாக பழமாட்டம் ஆகுது. தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பால் சுண்ட வறுத்தல் நல்லா வேவிட்டு நல்லா சுண்டி வேவிட்டு தேங்காய் பால் ஊற்றுனது அடுப்பு எடுத்த அடி பிடிச்சிக்க கணக்காக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் தான் அப்படியே நல்லா சினிக்கிஞ்சு வரும். சோறு நல்லா வெந்து போச்சு, பச்சை பயிறு நல்லா வெந்து போச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் இறச்சி வச்சு அப்படியே புழுங்குடி சோறு மாதிரி தீ மேலே வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே சோறு புழுங்குட்டு தடுத்துக்கணும் வெட்டி போடலாம். நல்லா சோறு புழுங்கிடுச்சு. இதுக்கு மேலே கிளறிக்கலாம். நல்லா மணக்குது. பச்சை பயிறு தேங்காய் பால் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். அப்படியே கமன்னு மணக்குது. போட போட நாக்கில் வச்சு ஊறுது. இந்த கண்ணு கொண்டாமா அடாயா. இந்த சாமி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குதுங்க. எங்க நினைக்கு ஐயா பச்சை பயிர் தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்குது ஐயா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா சூப்பராக இருக்குதும்மா. சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடலாம்னு தோணுது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல பசையாக ருசியாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.